ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓட நியூ அப்டேட்ஸ் அண்ட் நியூ பிளான்ஸை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோவை நான் இதுக்கு முன்னாடியே போட்டேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு மெயில் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. கம்பல்சரியாக மெயில் அனுப்பணும், இல்லைன்னா அனுப்பாதவங்க மெயிலெலாம் டெர்மினேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக நான் மெயில் எப்படி அனுப்புறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த வீடியோவில் நான் ஒரு ஃபார்மேட்டையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு அப்படின்னு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பட் உங்களுக்காக இப்போ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் அந்த ஃபார்மேட்டை நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அப்படியே மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுங்க. மெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எப்படி அப்படின்னு தெரிலனா அது எப்படிங்கிற வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெயில் அனுப்பாதவங்க கூடிய சீக்கிரமாக மெயில் அனுப்பிடுங்க. ஏன்னா டே ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிற கொஞ்சம் டைமுக்குள்ளே மெயில் அனுப்பாதவங்க அனுப்பிடுங்க. இல்லைன்னா ஐடி டெர்மினேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அனுப்புனா எவ்வளோ சீக்கிரம் அனுப்புகிறீங்களோ அதுக்கப்புறம் இன்னும் சில டாஸ்க் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற அந்த டைம் வச்சு தான் அடுத்தடுத்த நம்மளோட ஒரிஜினல் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் ஆனால் தான் நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நம்ம வேகமாக முடிச்சாகணும். அப்போ தான் நம்ம வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் நெக்ஸ்ட்டு நம்ம வித்ட்ரா பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற டாஸ்க்கை எல்லாம் நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதனால் டாஸ்க்கை எல்லாருமே கிளியர் பண்ணி மெயில் சென்ட் பண்ணிடுங்க. மெயில் எப்படி சென்ட் பண்ணணுங்கிற வீடியோவை நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவிலையும் நான் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்கள் மெயிலை சென்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த நியூ அப்டேட்ஸையும் இன்ஃபர்மேஷன்ஸ்லேயும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மிகப்பெரிய மாற்றங்களாகவே இருக்குது. அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் அது இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் தேதி அதாவது மார்ச் 10 அவங்க ஒரு லைவ் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது எஸ்பிஓட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ட்ரெயினர் சங்கர் சார் சொல்லியிருந்தார். அதே மாதிரியே அவங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் லைவ் கண்டக்ட் பண்ணாங்க. லைவ் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வாக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. 2 மணி நேரமாக லைவ் நடந்துச்சு. அதில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்றாங்க. நிறைய பேர் பங்கேற்க முடியலை. ஸோ அந்த லைவில் பங்கேற்காதவங்களுக்கும் அந்த லைவில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன சொன்னாங்க, அப்டேட்ஸில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக ஷார்ட்டாக கிளியராக சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த லைவை நானும் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 விதமான லைவ் நடந்துச்சு. ஃபஸ்ட் லைவில் நம்ம எஸ்பிஓட மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சில டவுட்ஸை கமெண்டர்ஸ்ட்டை கேட்ட அந்த டவுட்ஸை எம்டி சார் அதாவது ட்ரெயினர் சங்கர் சார் கிளியர் பண்ணியிருந்தார். அது இல்லாமல் அப்டேட்ஸையும் சில சேஞ்சஸையும் சொல்லியிருந்தார். அந்த லைவோடைய ரெக்கார்ட் வீடியோவை யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு லைவையும் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஓட யூசர்ஸ் என்ன கேள்வி, அதாவது என்னென்ன கேள்வியெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா டவுட்லையும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இதெல்லாம் நான் படிக்கிறேன்னா எனக்கு எந்த அளவுக்கு நேரம் இருக்கோ எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருந்தார். அதே மாதிரியே கிளியர் பண்ண ஆரம்பித்தார். அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஏகப்பட்ட டவுட்ஸை கிளியர் பண்ணார். நானும் சில டவுட்ஸ்குள்ளே பூந்து கேட்டேன். எனக்கேற்ற கேள்விகளுக்கும் அவர் டவுட்ஸில் எல்லாம் கிளியர் பண்ணார். ஸோ 2வது லைவ் வீடியோ அந்த ரெக்கார்ட் வீடியோவையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பாருங்கள். ஏன்னா அந்த 2 லைவ் ரெக்கார்ட் வீடியோலையும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக கிளியராக சொல்லிடுறேன்.
பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஃபுல் வீடியோஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓட அஃபீஷியல் நியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஷார்ட்டாக கிளியராக தான் நாம் சொல்லுவோம். இந்த வீடியோ அதுக்காக தான் மிகப்பெரிய, அதாவது கிட்டத்தட்ட 1 to 2 hours இருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி நோட்டில் வந்து பாயிண்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த எஃபர்ட் நான் போட்டிருக்கேன். இந்த ஷார்ட் பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சப்போஸ் 1-2 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதான் கீழே நான் ஃபுல் ரெக்கார்டான வீடியோவோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃப்ரீ டைமில் பாருங்கள். நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் அதில் கேட்குறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ட்ரெயினர் சங்கர் சார் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ எல்லோரும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கம்பெனி, அதாவது ஒரு மிகப்பெரிய கம்பெனி வந்து டைப் பண்ணதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த கம்பெனியோட டைப்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. எஸ்பிஓ வந்து புதிய எஸ்பிஓவாக மாறப்போகுது. அது இல்லாமல் எஸ்பிஓவோட ஃப்யூச்சர் கான்செப்டையும் கொண்டு வர போகிறாங்க. ரெண்டும் ஒன்றா நடக்க போகுது. ஆனால் இந்த டைப் வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியால் தான் இப்போ இன்னும் சில மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 36 மாதத்துக்கு அந்த நியூ கம்பெனியோட டைப் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 3 வருஷத்துக்கு அந்த நியூ கம்பெனியோட டைப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனி தான் நமக்கு வந்து அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் 10K மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 36 மந்த்ஸுக்கு அந்த கம்பெனியோட டைப் பண்ணுறதா சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது போன இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 15 லட்சம் மெம்பர் சேர்ந்த உடனேயே அந்த ஜாயினிங்கை நிறுத்திடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இவ்வளோ பேர் தான் லிமிட்டு, இந்த டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ தான் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் கிடையாது, அதை 10 லட்சம் மெம்பராக குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போவே 3 லட்சம் பேர் இருக்கிற இந்த நிலமையில் இன்னும் 7 லட்சம் பேர் தான் சேரணும் 10 லட்சம் ரீச் ஆகிறதுக்கு. அப்படி 10 லட்சம் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஜாயினிங்கை கண்டிப்பாக நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் மெம்பர்ஸ் ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்னா திருப்பி யாரையும் ஆட் பண்ண முடியாது. மறுபடியும் அந்த 36 மாதத்துக்கு அப்புறம் வேணால் யாராவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் வேணால் எடுப்பாங்க. ஆனால் அதுக்கும் வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த 10 லட்சம் வந்த உடனே நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 10 லட்சம் மெம்பர்ஸ் சேர்ந்தோடனே நிறுத்திடுவாங்க அப்படின்னு கன்ஃபார்மான நியூஸாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எஸ்பிஓடைய சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக செயல்படும். அங்கே நம்ம ஒர்க் பண்ண போகிறதெல்லாம் ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க்கர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒர்க் பண்ண போகிறது என்னவோ சில ஹவர்ஸ் மட்டும்தான். அதாவது ஃபுல் டைமாக, ஏதாவது கம்பெனிங்கிறதுனாலேயே ஃபுல் டைமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி நம்ம ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கிடையாது. பார்ட் டைமில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் பார்ட் டைம் ஜாப் கம்பெனியே இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு ஒரு ஒர்க்கருக்கு ஒரு கம்பெனி என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இது பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10K கேரண்டீடு சேலரி வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு அந்த நியூ ஆப்போட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆன உடனே மந்த்லி சேலரி வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 1 இயருக்கு 1 டைம், அதாவது இப்போ 10K சேலரி இப்போ அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா நம்ம எல்லோரும் மந்த்லி வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாங்க ஆரம்பிக்கிற நாட்கள்லேருந்து 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 2,000 இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போத்துலேருந்து நம்ம 10K சேலரிக்கு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து நமக்கு இன்னும் 2K இன்க்ரிமெண்ட் கிடச்சி 12Kவாக நம்ம, அதாவது 12,000 நம்ம சம்பாதிப்போம். அடுத்த வருஷம் முடியும் போது இன்னும் 2,000 சேர்ந்து 14,000 சம்பாதிப்போம். இப்படி வருஷத்துக்கு ஒருக்கா நமக்கு 2,000 இன்க்ரிமெண்ட் தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், இந்த குறிப்பிட்ட 6 மாதம் வரைக்கும் நமக்கு எப்பவும் போல் நார்மலாக டிஃப்ரென்ஷியேட்டான லெவலை பொறுத்தான சம்பளம் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் தான் அந்த 10K சேலரி அந்த 10 லட்சம் மெம்பருக்கும் வரும்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர்லேருந்து அந்த 10K சேலரி வந்து அந்த 10 லட்சம் மெம்பருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதம் வந்து இந்த ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த 6 மாதம் வந்து இப்போ ஆல்ரெடி கொடுத்துட்ருந்தாங்க இல்லையா, அந்த நார்மல் ப்ரொசீஜர் மாதிரி தான் வரும். இந்தந்த லெவல்காரங்களாக பிரிச்சுருவாங்களாமா. அந்தந்த லெவலுக்கு என்னென்ன சேலரி கொடுக்க முடியுமோ அதுதான் பழைய பேஸ்டு மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அவங்ககிட்ட கிடைச்ச ஒரு நியூஸ். 6 மாதத்துக்கு வந்து அந்த கம்பெனியோடைய நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட்டான சேலரி தான், ஸ்டேபிள் சேலரி மந்த்லி 10K கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 மாதத்தில் நம்ம பழைய SBO மாதிரி எதுவும் இருக்காது, ஃபுல்லாக எல்லா ப்ரொசீஜரும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஒரு புது SBOவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டேபிளாக அந்த மந்த்லி 10K சேலரிங்கிறது வந்து கட்டாயமாக எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கையும் நம்ம திறமையும் பொறுத்து தான் இருக்க போகுது. நம்மளுடைய டீம், நம்ம எவ்வளோ டீம் கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து அந்த 10,000 அமைய போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டீம் இருந்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுடைய ஒர்க்கையும் டேலண்ட்டையும் டாஸ்கையும் வச்சு மட்டுமே நம்ம 10K ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அக்டோபர் 2025 இருந்து சில எக்ஸ்ட்ரா டாஸ்க்குகளும் அவைலபிளில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த எக்ஸ்ட்ரா டாஸ்க்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இனிமேல் தான் சொல்லுவாங்க. அந்த 10K நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் அக்டோபர் 2025 வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10Kவை தாண்டி நம்ம ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 10Kங்கிறது எப்பவும் போல் நார்மலான டாஸ்க்குக்கு இருக்கும். அது இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா டாஸ்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த 10Kவுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா டாஸ்க் பண்ணியே சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் மந்த்லி சேலரி ஏர்ன் பண்ண முடியும் இந்த எக்ஸ்ட்ரா டாஸ்க்கால். இந்த 10K ஸ்டேபிள், அந்த 10K அந்த 10,000 ரூபாய் ஸ்டேபிள் சேலரி இல்லாமல் நீங்கள் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா அந்த டாஸ்க்கை பண்ணியே நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய 3 லட்சம் மெம்பரையும் ஃபில்டர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 10 லட்சம் மெம்பருக்கு எத்தனை பேர் தேவையோ அதை ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவை பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ நம்ம அனுப்ப போகிற மெயிலை வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ குயிக்காக எல்லோரும் மெயில் அனுப்பி உங்களுடைய ஐடியை வந்து டெர்மினேட் ஆகாமல் சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10 லட்சம் பேர் சேர்ந்தோடனே அந்த 10 லட்சம் பேருமே குவாலிட்டியான ஆளாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, டீம் ஒர்க்கோட இன்ட்ரோ போனஸும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இந்த 10 லட்சம் பேர் ஃபில் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டீம் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் டீம் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து ஒரு சில கமிஷனாக நமக்கு இன்ட்ரோ போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சேலரி மறுபடியும் மாற்றி அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற வாய்ப்புகள் இருக்கே தவிர இறங்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் சேலரியுடைய ஸ்டெபிலிட்டி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏறுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் SBO வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதனால் நம்ம எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் ஒர்க் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஒர்க் நமக்கு சோஷியல் மீடியாவில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைக் பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், ஷேர் சேட்டில் இந்த மாதிரி ஆப்பில் நம்ம வந்து ப்ரமோட்டிங், மார்க்கெட்டிங் இதெல்லாம் தான் நமக்கு ஒர்க்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு பொருளை பற்றியோ ஒரு கம்பெனியை பற்றியோ நம்ம இப்போ ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த ப்ராடக்டை வாங்குங்க, இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு யாரையும் நம்ம போய் கம்பல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ப்ரமோட் தான் பண்ண போகிறோம். யாரையும் கட்டாயமாக பை பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கம்பல் பண்ண போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. SBOவோட அந்த குவாலிட்டியான மெம்பர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையுமே அவங்க டெர்மினேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் SBOவுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி மெம்பர்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாஸ்க்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற அனைத்தையும் கேட்கக்கூடியது தான் டாஸ்க்கு. லைக் நம்ம வந்து ஆப்குள்ளே போய் டாஸ்க்குங்கிற பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் டாஸ்க் கிடையாது. அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ரெகுலராக கேட்குறதும், அவங்க என்ன சொன்னாலும் அந்த டாஸ்க்கை தாண்டி வேறு ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது பண்ண சொன்னாலும் அதை பண்ணுறதும் ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய கமாண்டுக்கு நாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் நம்ம டாஸ்க்கு. அதை பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எஸ்பியோட பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மலாம் வந்து நம்மளுடைய மொபைலில் டாஸ்க் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். பட் அது இல்லாமல் இப்போ சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்பிஓலே இந்த கமாண்டர்ஸ், அட்மின் மெம்பர்ஸ் அண்டு இந்த அவங்களுடைய பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கக்கூடிய பெர்மனண்ட் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆட்கள் தேவையோ அந்த மாதிரி பெர்மனன்ட் ஸ்டாஃபையும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மினிமம் 100 பேர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செலக்ட் ஆகலாம். ஃபுல் டைம் ஜாபாக அவங்க பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக 20K சேலரி, 20,000 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் தரதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டாஸ்க் பண்ணி நாம் சம்பாதிக்கிற அந்த 10,000 இல்லாமல் தனியாக ஃபுல் டைம் ஜாப் பண்ணுறது மூலிமா 20,000 ரூபா. ஓகேவா? இப்போ அவங்க இந்த 20,000த்தையும் வாங்கிட்டு ஃபுல் டைமாகவும் வேலை பார்க்க முடியும். அது இல்லாமல் ஃபோனில் டாஸ்க் பண்ணி 10,000 சம்பாதிக்க முடியும். ஆக மொத்தம் 30,000 ரூபா அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆட்கள் சேர்ப்பு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு 6 முதல் 12 மாதம் ஆகும். எப்போ வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீம் லீடரையும் பிடிஓ ஆஃபீஸர்ஸையும் நாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ விட்டு யாராவது போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களும் கட்டாயமாக ப்ரொஃபைல் அப்டேட், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேஷன் பண்ணியிருக்கணும். மெயில் அனுப்ப தேவையில்லைன்ட்டாங்க. ப்ரொஃபைலையும் பேங்க் டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணால் தான் அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓட நியூ ஆப் வந்து வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த மேப் காட்டும். அந்த மேப் மூலிமா நம்ம வந்து எஸ்பிஓட டைப்பில் இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஆப்பை வந்து 6 மாதத்துக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 விதமான பேமெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் சில பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, அவங்க டைப் பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மெத்தட் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஆனால் இன்னொரு மெத்தட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வந்த ஷாப் மூலிமா அவங்க டைப்பில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷனில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷனை கொண்டு வரதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். அதாவது அந்த ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அது கொண்டு வர முடியும். ஸோ அது கன்ஃபார்மாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாலெட்டில் 20% ஆஃப் அமௌண்ட் வரைக்கும் கிரெடிட் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம வித்ட்ரா பண்ணி அமௌண்ட்டாக எடுக்கக்கூடிய வாலெட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த 6 மாதத்துக்கு, அதாவது இந்த பழைய சேலரி போடுறாங்க பார்த்தீங்களா, ஸ்டேபிள் சேலரி இல்லாமல், இந்த மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20% ஆஃப் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த 10K சேலரி ரீச் பண்ணதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் இந்த 6 மாதத்துக்கு பழைய பேஸ்மெண்ட்டில் சேலரி வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொத்த அமௌண்ட்டும் நம்ம பழசை என்ன பண்ணோம்னா எந்த வாலெட்லேயும் வந்து கிரெடிட் ஆகாமல் மொத்த அமௌண்ட்டுலேயும் ஒரு 20% மட்டும் சர்வீஸ் சார்ஜ் போக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த 6 மாதத்துக்கும் நம்ம சேலரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரொஃபைல் அப்டேஷன், பேங்க் டீட்டெயில் அப்டேஷன் வந்து 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சாகணும். அந்த டைமை வந்து ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாத பட்சத்தில் அப்படி அதுக்கப்புறம் பண்ணாலும் வேஸ்ட்டு, அவங்க ஐடியும் டெர்மினேட் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 டீம் லீடர்ஸை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டீம் லீடருக்கும் 20,000 ரூபாய் ஃபிக்ஸடு சேலரி கிடைக்கும். அதாவது அவங்க டாஸ்க் பண்ணுறது பண்ணி ஏர்ன் பண்ணுறது இல்லாமல் மந்த்லி 20K ஃபிக்ஸடு சேலரி, அது இல்லாமல் டாஸ்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த 20K சேலரிக்கு எக்ஸ்ட்ரா டாஸ்க்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டீம் லீடர்ஸ் தான் வந்து எஸ்பிஓட கமெண்ட்ஸை வாங்கி அது எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் ஃபிக்ஸடு சேலரி, கமாண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஃபிக்ஸடு சேலரி. அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகளுக்கான பதில் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோம். எதுக்காக சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்களாம். அது வந்து ப்ரமோட்டிங் ப்ராசஸுக்காக கண்டிப்பாக அந்த மாதிரி சோஷியல் மீடியா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபைல் அப்டேஷனும் பேங்க் டீட்டெயில் அப்டேஷனும் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்னும் சில டாஸ்க் கொடுத்து தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பேசிக் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனலைஸ் பண்ணுற மெத்தட் அதுதான். ஸோ அது மூலிமா தான் நாங்கள் வந்து
குவாலிட்டியான பீப்புள்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுவோம். அப்படி அந்த குவாலிட்டியான பீப்புள்ஸை நாங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் சோஷியல் மீடியாவோட அட்லீஸ்ட் மெயிலேஜ் அனுப்ப தெரிகிறவங்களுக்கு மட்டும்தான், அந்த பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஒர்க் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் சரி, இனிமேல் வரப்போகிறவங்களுக்கும் சரி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வரப்போகிறவங்களுக்கும் சரி, க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில பல செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல முக்கியமான தகவலும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ கம்பெனியை பற்றி தான், அதாவது நியூ டைப் கம்பெனியை பற்றி தான். அந்த நியூ டைப் கம்பெனியோடைய பற்றி சில டீட்டெயில்ஸும் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூ கம்பெனி அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெவலுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்ச நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே நிறைய பேர் கொஞ்சம் கெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நிறுவனமும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்டராக தான் இருக்கும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி. இதில் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிவைசஸ், வீட்டு பொருட்கள், மளிகை பொருட்கள், இப்படி எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப் மூலிமா தான் நம்ம வாங்க போகிறோம், அந்த நிறுவனத்தின் மூலிமா நாங்கள் வாங்க போகிறோம். அவங்க வந்து ஒரு இடத்துல வாங்கி நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, மக்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மூலிமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூ கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸை நாம் ப்ரமோட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரமோஷன் பண்ணுறதோட கம்பல்சரியாக அவங்களுடைய ப்ராடக்டை மந்த்லி நாம் வாங்கியிருக்கணும். அதாவது 3000 ரூபாய்க்கு நாம் மந்த்லி கண்டிப்பாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கியே ஆகணும். இது ரூல்ஸு, இது வந்து கம்பல்சரியாக நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அமௌண்ட் தனி வாலெட்டில் கிரெடிட் ஆயிரும். அதை யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸுக்கான ப்ராடக்ட்ஸ் தான். அதுவும் எதுவும் ஒரு மாற்றம் கிடையாதாமா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே பிராண்டட் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் ஓன் பிராண்டட் எதுவும் பண்ண போகிறது இல்லையா. அதே பிராண்டடு, கடையை மட்டும் நம்ம மாற்றி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு வாங்குவோம், அந்த மாதிரி கடையை மட்டும் மாற்ற போகிறோம். ஆனால் அதே பொருள் தான் இதுலேயும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 100 பேரை வந்து ஃபுல் டைம் ஜாபர்ஸாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ கம்பெனி டைப் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ அதை பொறுத்து தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நியூ கம்பெனியோடைய ப்ராஜெக்ட் வர வரைக்கும் அந்த ஒர்க் இருக்காது. அந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் சில பல கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 ப்ராஜெக்ட் அந்த நியூ கம்பெனி வச்சுருக்கிறதாகவும், அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அதையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு எஸ்பிஓ பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஓ சங்கர் சார் வந்து இந்த 6 மாதத்துக்குள்ளே எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு மாபெரும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லைவாக. அப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் அவருடைய முகத்தை பார்த்தது கிடையாது, நம்ம அவரை நேர்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மீட்டிங் மூலிமா நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் இந்த மாதிரி அக்கௌண்ட் கேட்காம இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் மட்டும் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடலாம்ல, டெலகிராம், யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டதுக்காக அந்த கேள்விகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஸுக்கு மட்டும்தான் ட்ராக்கிங் மெத்தட் ஈஸியாக இருக்கிறதாகவும், இது மூலிமா அவங்க வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சில கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எஸ்பிஓ வந்து இந்த கேள்விக்கு கொடுத்த பதில். இந்த கேள்விகளுக்கு எஸ்பிஓ பதிலளிச்சிட்டாங்க. இன்னும் சில கேள்விகளுக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக உங்கள் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்பிஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பேசலை, தேவையில்லாமல் பேச கிடையாது, ஒர்க்கை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கோம், அதை கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட்டாக நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் இல்லை எங்களுடைய பர்சனலையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணல, இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுவே உங்களுடைய டாஸ்க்கு, இதுவே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இது மூலியமாகவே நாங்கள் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எங்களுக்கு தேவை, இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்களும் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் எஸ்பிஓவில் லாங் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நைட் டைம்லேயே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சில கேள்விகளும் எஸ்பிஓவுக்கு வச்சுருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினர் சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அவருக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, பர்சனல் ஒர்க்ஸும் இருக்குது, அஃபிஷியலான ஒர்க்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு பகலில் டைம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் நைட்டும் அவர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரால் பேச முடியுது. சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் அவருக்கு இஷ்யூ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் அந்த நைட் டைமில் அவர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயில்ஸை வந்து ராங்கான மெயில் ஐடிக்கோ இல்லை அவங்களுடைய ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண பழைய மெயில் ஐடிஸ்க்கோ சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அப்டேஷனாக சொல்லக்கூடிய இந்த எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் அஃபிஷியல் இந்த ஜிமெயிலுக்கு தான் மெயில் பண்ணணும், மாற்றி அனுப்பாதீங்க, மிஸ்டேக் பண்ணி அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய அப்டேஷன் வீடியோஸை மட்டும் அந்த ப்ரைவேட் லிமிட்டடுடைய அஃபிஷியல் ஜிமெயிலுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் பண்ணக்கூடிய மெயில் வந்து அதுக்கும், மற்றபடி உங்களுக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூ, உங்களுடைய ஐடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் sbo.tvm@gmail.com அப்படிங்கிற ஜிமெயிலுக்கு உங்களுடைய இஷ்யூஸை அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் ஐடிக்கு வந்து அவங்க கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் அனுப்புங்க. மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து sbo.tvm@gmail.comக்கு அனுப்புங்க. இது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபர்கெட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்பிஓ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐடியில் ஏதாவது டவுட் இருந்து ஐடியை மறந்துட்டாங்க, லாகின் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஏதாவது மறந்துட்டாங்க அப்படின்னா, ஸ்டாஃப் ஐடிக்கு பதிலாக அந்த இடத்துல அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்தாலே, ஃபோன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தாலே ரெஜிஸ்டர் ஆயிரும், லாகின் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணலை, ஏன்னா எனக்கு பாஸ்வேர்டு ஐடி வந்து தெரியும், சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை மற்ற டீம் மெம்பர்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து எஸ்பிஓ மெயின்டெனன்ஸில் இருக்கிறப்பயே எங்களுக்கு எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லை, ரீஃபண்ட் வேணும், நாங்கள் எஸ்பிஓ விட்டு போயிடுறோம் அப்படிங்கிறவங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு எஸ்பிஓவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு 200 பேர் பக்கமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான அப்ரூவல்லாம் அவங்க கொடுக்கல. மிஸ்டேக் பண்ணவங்களுடைய ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்கள மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இன்னொரு வீக்குள்ளே வந்து ரிப்ளை வரப்போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல். இப்போ அமௌண்ட் எல்லோரும் வாலெட்டில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வித்ட்ராவல் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து எஸ்பிஓ என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொஃபைலும் அந்த பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சில டாஸ்க் இருக்காமா, நம்ம அவங்க கொடுக்குற, அதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை எந்த அளவுக்கு வேகமாக கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ரெக்வஸ்ட் ஆப்ஷன் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்மளுடைய சேலரி வித்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிக்க சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இனிமேல் வித்ட்ரா அப்ளை பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இன்னொரு கொஞ்சம் டாஸ்க், இந்த டீம் லீடர் செலெக்ஷன், இந்த டாஸ்க்லாம் இருக்காமா, அதெல்லாம் கிளியர் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏப்ரல் ஸ்டார்டிங்குள்ளே வித்ட்ரா ஆப்ஷன் வந்து, அதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 to 7 டேஸ்க்குள்ளே வித்ட்ரா ரெக்வஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் 10 நாளைக்குள்ளே 10 to 15 டேஸ்க்குள்ளே எல்லாருக்கும் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் பழைய மாதிரி பார்த்திங்கன்னா கனரா பேங்க்லேருந்து வரும் சில அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க் அக்கௌண்ட் ஆஸ் யூஷுவல், கனரா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அன்றைக்கி, ஏன்னா அது கனரா பேங்க் அப்படிங்கிறவங்களுக்கு அன்னையிலேருந்து அந்த 3 நாளைக்குள்ளே வந்துடும். மற்ற பேங்க்குக்கெல்லாம் 10 நாளைக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனரா டு கனரா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படிங்கிறனால சொல்லியிருக்காங்க. பழைய மெத்தடில் இன்னமும் இந்த மெத்தட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சில பேர் எஸ்பிஓவில் இருந்துக்கிட்டு வேறு சில நிறுவனங்களில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுலனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதனால எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கு பிரச்சனை வரதா கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிடுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரெஃபர் அமௌண்ட் அவங்களுக்கு கிடச்சிடுது. பட் அந்த கம்பெனியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மூடிட்டு போகிறதுனால நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் நஷ்டமாகுது. இதனால் எஸ்பிஓவில் தான் இந்த மாதிரி நடக்குது, எஸ்பிஓவோட யூசர் தான் இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க
பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எஸ்பிஓவுக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் வரப்போகிறதாகவும், அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரூஃபோட நம்ம வந்து எஸ்பிஓக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்களால தான் நான் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், அதனால தான் எனக்கு அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க ஐடியை பெர்மனெண்ட்டாக டெர்மினேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து எஸ்பிஓ மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த கம்பெனியை வந்து பண்ணுங்கள், ப்ரமோஷன் பண்ணுங்கள், ஆனால் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருங்க, இது முழுக்க முழுக்க சுய விருப்பத்தின் பேரில் சேருங்க அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 6 மணி ஆச்சு. 6 மணிக்கெல்லாம் லைவ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் புது லைவ் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த வீடியோ ரெக்கார்டுடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டீட்டெயிலாக உட்காந்து பாருங்கள். இப்போ வரைக்கும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கங்க. உங்களுக்காக பெரிய வீடியோவிலேருந்து எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் போட்ட எஃபர்ட்டை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஸோ எங்களுடைய எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி எஃபர்ட் போட்டு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸை கூட கிளியராகவும் ஷார்ட்டாகவும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ.